150 சிலிவு அடிக்கணும். ஐயா பிரேக் வந்து ரொம்ப உள்ளே போயிடுச்சு, பள்ளம் வந்துச்சு ஐயா அப்படின்னு எத்தனை வந்து கொடுத்தாரு. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம். ட்ரம் சிலிவு அடிக்கிறது பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் ஓடுற வண்டி இது. அதனால் இது வந்து ட்ரம் சிலிவ் யூனிகார்ன் 150 ட்ரம் சிலிவ் அடிக்கிறது எப்படி. வணக்கம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா வச்ச குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். இந்த ட்ரம்மு பேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதாங்க. அப்படி தொட்டால் கன்னத்தில் கை வைக்கிற மாதிரி இருக்கணும். வாரு வார கோடா இஷ்டத்துக்கும் வந்ததுக்கும் போனதுக்கும் இஷ்டத்துக்கும் பாட்டுக்கு வேலை செஞ்சு கையில் கொடுத்துட்டா பிரேக் எங்கே நிற்கும். ஸோ நான் ஒரு மெக்கானிக்காக இருக்கிறதுனால இதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். எந்த மாதிரி இதை பண்ணால் இது நல்லா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதேமாதிரி இந்த திக்கெலாம் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். தேய நம்ம லைட்டாக கட்டு விட்டுக்கலாம். தேய இந்த சிலிவை வந்து தேஞ்சிச்சுன்னா லைட்டாக ஒரு கட்டு விட்டோம்னா ஓவர் சைஸ் பிரேக் ஷூ போட்டு ஓட்டிக்கலாம். சுத்தமாக தேஞ்சி போச்சுன்னா நம்ம வந்து சிலிவை அடிச்சு தான் ஆகணும். அது ஒரு முக்கிய விஷயம். இப்போ ரெண்டாவது, இப்போ நான் அடிச்சுது பார்த்தீங்கன்னா இந்த சிலிவு நம்ம தனியாக செய்யறது, நான் வாங்கி அடிக்கிறது கிடையாது, தனியாக செய்யறது இது. அதுக்கு தகுந்த மாதிரி கட்டு விட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஜோராக இருக்கும். பார்த்தீங்கன்னா வேலை ட்ரம் சிலிவு யூனிகார்ன் இப்போ நானே ஓனாகவே செஞ்சிட்ருக்கேன். இதை நிறைய வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே பண்ணதெல்லாம் போட்டிருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே கன்னத்தில் கையை வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கணும். நம்ம ஒரிஜினல் ட்ரம்மு எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஃபினிஷிங் வரணும். நம்ம அந்த டூல் கிரைண்ட் பண்ணுறது தான் இருக்குது. அந்த மாதிரி பண்ணால் தான் பிரேக் நச்சுன்னு இருக்கும், வேலை செய்ய நறுக்குன்னு இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எந்த விதமான போல்ட்டும் இருக்காது. ஹைட்ராலிக்கில் அழுத்தி பக்காவாக இதுக்குள்ளே மேனுவல் செஞ்சு வச்சுருக்கேன். தனியாக வச்சு ஒரு அழுத்தி ஏற்றனா கருக்கா உள்ளே போயிடும். என்காத்து கொண்டா இது சுத்தாது, சுத்தம் அப்படின்ற ஒரு பயம் நீங்கள் உங்களுக்கு வராது. சர்ஜன் செய்யக்கூடிய வேலை அந்த மாதிரி அதுதான். அதே மாதிரி பிரேக் ஷூ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிரேக் ஷூ. இது ஒரிஜினல் பிரேக் ஷூ. இதில் இந்த ட்ரம்மு சிலிவு அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சாதாரணமாக நீங்கள் சிலிவு அடிக்கிறது பெருசு கிடையாது, அது ரொம்ப முக்கியம். அந்த முக்கியத்தை வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது என்னான்றதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம மெக்கானிக் நண்பர்கள் பிரேக்கெலாம் வந்து ட்ரம்மு சிலிவு அடித்து இந்த மாதிரி தான் பண்ணணும். இல்லைன்னா குச்சி இப்படி ஓடுற மாதிரி இருக்கும் பிரேக்கு. நீங்கள் பிரேக் இங்கே அடிச்சிங்கன்னா அங்கே நிற்கும் போய் வண்டி. அந்த இடத்துல அந்த சடனாக அங்கேயே நிற்காது பிரேக்கு. அதுதான் இதில் நீ எல்லாம் நீங்கள் கஸ்டமர் வந்து நம்ம மெக்கானிக் நண்பர்கிட்ட கேட்பாங்க, என்னப்பா பிரேக் பிடிச்சா வலிக்கினே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூவிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நம்ம லேத்தில் பிடிச்சி ட்ரூவிங் ஜாலை பிடிச்சி ட்ரூ பண்ணும்போது ட்ரூவாக இருக்கணும். ஒரு கொஞ்சம் அசந்தா மாதிரி இருந்தால் கூட போட்ட கேஸு. அவ்வளோ அழகாக அதை ட்ரூ பண்ணி சிலிவை அடித்தா தான் இந்த மாதிரி ஃபினிஷிங் கொண்டாடணும். அருமையாக அழகாக நம்ம ரிப்பன் எடுத்து பார்த்தா எப்படி இருக்குது, குழந்தைங்க தலையில் கட்டுற ரிப்பன் அந்த மாதிரி இருக்கணும். இதை பார்த்தா பட்டை. அதே மாதிரி இந்த சிலிவெலாம் பார்த்தீங்கன்னா கருக்காக வச்சுருப்பேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த நம்ம லேத்தில் வச்சு என்ன சைஸு, இப்போ இதை நம்ம பார்க்குறோம், இதை சாதாரணமாக இப்படி வச்சு பார்க்கக்கூடாது. லேத்தில் இப்படி வச்சு பார்த்துட்டு பிள்ளையா கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இதில் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் சாப்பிட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு இப்போ அழகாக ஜோராக உள்ளே தள்ளுங்க. உள்ளே தள்ளிட்டிங்கன்னா இப்போ இதுதான் சென்ட்ரு, உங்களுக்கு பேரிங் சென்ட்ரு. அப்போது நமக்கு அழகாக இந்த பிளே கட்டாயமாக இருக்கணும். ரொம்ப சுகராக வச்சுக்கினா சேஃப்டி வச்சிடும். வண்டி சேஃப்டி வச்சிடும். பூட்ட கேஸ் அதோட போயிட வேண்டியது ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த பிளே நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்க பிளே. அப்போது நம்ம அந்த பெடலுக்கும் இந்த பிரேக் கேமுக்கும்
உள்ளே இருக்கிற சிலிவுக்கும் அழகாக அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு லைட்டாக இந்த முள்ளில் இது இருக்குது அந்த புள்ளி அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ஓடணுன்னா கொஞ்சம் லைட்டாக பின்னாடி போட்டு அழகாக தூக்கி மாட்டி பிரேக் அப்படி அடிச்சிங்கன்னா ரோட்டில் அப்படியே நிற்க வண்டி. ஆனால் டயர் மொட்டையாக இருக்கக்கூடாது. டயர் மொட்டையாக இருந்தால் புட்டகஸ். அதே மாதிரி நம்ம லேத்தில் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரம்மு வந்து நம்ம லேத்தில் வச்சு அப்படியே இருக்கும்போது ட்ரூ பண்ணி இருக்கும்போது இந்த பிரேக் ஷூ வச்சு இந்த சாஃப்ட்டை போட்டு தான் நீங்கள் செக் பண்ணணும். அப்படியே பிரேக்கை செக் பண்ணி அப்படியே கையில் குத்திக்கினா வேலை செய்யாது. பிரேக்கு மட்டமாக பிடிக்காது, சீக்கிரம் வழுக்க ஆரம்பிச்சிடும், தேய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் பிரேக் போதுன்னு நீங்கள் பாட்டு பிரேக்கை டைட் பண்ணுவீங்க, பிரேக்கு நிற்காது. இதுதான் ஒரு முக்கிய ஒரு விஷயம். யூனிகார்ன் பேக் வீல் ட்ரம் ஸ்லீவ் அடிக்கிறது எப்படி, பிரேக் ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரி, அனுபவத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் சர்ஜன் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு இருக்கும். ட்ரம் ஸ்லீவ் ஃபார் கஸ்டமருக்கு மெயினாக தெரியப்படுத்தணும். இல்லைன்னா முட்டைகேஸ் இந்த மாதிரி திக்காக அடிக்கணும். அடித்து நறுக்குன்னு பண்ணோம்னா பேசும் வண்டி. என்கிட்ட ரேட்டு கூட தான் இருக்கும், ஆனால் வேலை நறுக்குன்னு இருக்கும். சர்ஜன் வேலை. நன்றி.